வாழ்க வளமுடன். அன்பர்களே, உங்களுடைய சிந்தனையை தூண்டி நல்ல உரையாற்றிருக்காங்க பேராசிரியர் காளியப்பனார். முகம் இனிமையான முகமாக, அதாவது இன்முகமாக இருந்தால் தான் மற்றவர்களெல்லாம் நம்மோடு பழகுவதில் அச்சமின்றி பழகுவாங்க. ஒரு மனிதனுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சவங்களோ அத்தனை பேர்களும் நண்பர்களாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். எத்தனை பேர் நண்பர்கள் இருக்காங்களோ அவ்வளவுதான் நம்முடைய ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். அதே போல் வெறுப்புணர்ச்சி உடையவர்களை அதிகரிச்சுக்கிட்ட கொண்டாங்கன்னா எப்பொழுதுமே அவங்க நினைவு வந்துட்டே இருக்காங்க. நாமே நினைக்கலன்னு வச்சுங்க, அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிற போது அந்த நினைவு நம்மக்கிட்ட வந்து அந்த எண்ணமே வர்ற போது வெறுப்புணர்ச்சியே மேலே போயிட்டே இருக்கும். அதனால தான் இன்னா செய்தவர்களுக்கு கூட அல்லது துன்பம் தருவவர்களுக்கு கூட அடிக்கடி இங்கே வாழ்த்தி கொண்டே இருக்கணும்னு சொன்னால் அவங்க நினைவு வர்ற போது அவர்கள் பேரில் துன்பம் இல்லாத பிணக்கில்லாமல் இருக்கணும் மனது. அப்போது இந்த 6 குணங்கள் வந்து நாம் அந்த பயிற்சியை, அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சியை சரியாக செய்து கொண்டால் எப்பொழுதுமே மனம் நிறைவாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஏனென்றால் அந்த தான் தனது என்ற தானுன்னா அதிகாரப்பற்றதான் தானுன்னு சொல்கிறது. தனது என்று சொல்வது பொருள் பற்று. இந்த தான் தனது என்ற 2 அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் சேர்ந்துட்டுனா ஒன்றா அதிலிருந்து பேராசை, இன்னும் வேணும் பொருள், இன்னும் வேணும் பொருள்னு வரும். அதே ஆசையை தடுக்காத விட்டுட்டோன்னு வச்சுங்க, பேராசை அந்த அந்த பொருளை தடுக்கக்கூடியவங்க அல்லது நாம் விரும்புகிறத கொடுக்காதவங்க அவங்க பேரில் சினம் உண்டாகும். அந்த பேராசையை தடுக்காதனால அடுத்தது சினம் என்றதை விருத்தி செய்து கொண்டே இருக்கும். அதற்கு மேலாக கடும்பற்றுன்றது என்ன, நமக்கு இருக்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இன்னும் இதோட கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு அது ஒரு உவமை சொல்லுவேன் நான். ஒருவர் வீடு கட்ட போகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த கொளுத்துக்காரர் வந்து அளக்கிற போது அந்த பக்கம் 2 இன்ச்சு சேர்த்துடுறாங்க. இல்லையா அது வந்து அந்த கல் அப்படி இருக்க, அதெல்லாம் இல்லைப்பா நீ ஆள் இல்லையா அவன், அந்த மாதிரி. இதுதான் வந்து கடும் பற்று. மேலே 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 நமக்கு தான் சேரணுன்றது அருமை தவிர அது நீதியை தாண்டி போகும். அது ஒன்று கடும் பற்று. அப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், கற்பு நெறி தவறுதல், இவைகளெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசையினுடைய எழுச்சி தான் தடுக்காத போகிற போது ஒன்றா வளர்ந்துக்கிட்டே போய் 6 குணங்களாக வருது. வஞ்சன்ற என்ன, சினம் வந்து அதை செயல்படுத்தாத ஈர்ப்பு கட்டி வச்சு சரி சமயம் வரட்டும் பார்த்துக்கிறேன் என்ற சொல்கிற ஒரு மனம் இருக்கு பாருங்க. அதுதான் சினம் வந்ததே தப்பு. அதுலேயே உடலை கட்டுடும், உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி பாய்சன் ஆகிட்டே இருக்கும். அந்த சினத்தை அடக்கி இருப்பு கட்டி வச்சுருந்தா என்ன ஆகணும் பாருங்க. அந்த அளவில் சினத்தை இருப்பு கட்டி வச்சிருக்கிறது தான் வஞ்சம். அந்த வஞ்ச மனதுக்கு என்றைக்குமே நல்லது நினைக்க முடியாது, நல்லது செய்ய முடியாது, நல்ல அனுபவிக்கவும் முடியாது. எனவே இந்த 6 குண சீரமைப்பை தான் நாம் வந்து பயிற்சிகள் மூலமாக கொடுக்குறோம். இந்த 6 குணங்களையும் போக்குறதுக்கு அந்த ஆசை சீரமைப்புன்றதை சரியாக செய்துட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் 6 குணங்களே வராது. அதிலிருந்து தான் 6 குணங்களும் வருது. அந்த இப்போ ஆசை வேண்டான்னு சொல்ல, ஆசைப்படணும். ஆனால் அந்த எந்த இடத்துல எந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றணும். நிறைவேற்றாத ஆசைகள் எத்தனை இருக்குதோ அவ்வளவும் பாவப்பதிவுகளாக தான் முடியும். ஏன்னா அதற்காகவே அந்த ஜீவகாந்த சக்தியில் உள்ள பதிவு இந்த உலகத்தை ஒட்டியே அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு அது ஒரு கனெக்ஷன், அது ஒரு தொடர்பு வச்சுக்கும். இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சாலும் கூட அதே ஆசையை ஒட்டி தான் இன்னும் விரிந்து பிரபஞ்சத்தில் போய் கலப்புற முடியாத உலகத்தை ஒட்டியே இருக்கும். அப்போ தான் உலகத்தில் வாழக்கூடியவர்களாண்ட அட்டாச்சு சோலாக வருது என்றதை நான் எழுதியிருக்கேன். எனவே
அந்த ஆசையை வளர விட்டு அதை நிலைக்க விட்டு அது அதிகமாக ஆக்கி கொண்டே இருந்தோம்னா அதுவே மற்ற எந்த துறையிலையும் மனிதன் முன்னேற விடாத இருக்கும். அப்போ ஒரு ஆசை தோணும் போது அது முடிக்கணும். இது நல்ல ஆசையா, இது என்னால் முடிக்க முடியுமா, என் உடலும் உள்ளமும் ஒத்துக்குமா, சரி முடிச்சோன்னா சமுதாயத்தில் ஒத்துக்குவாங்களா, அல்லது இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும், இதை 4 வகையில் ஆராய்ச்சி செய்து எந்த ஆசை இருந்தாலும் அவைகளை பற்றி ஒரு முடிவு வச்சுக்கொண்டு இதை இப்படி தான் அடையணும், இது இப்படி தான் விட்டுடணும்ன்றதெல்லாம் முடிவு கட்டுன்னா மறுபடியும் அதே ஆசை வர்ற போது இந்த முடிவோடு வரும். அப்படி இருந்து திருப்பி திருப்பி செய்து பார்த்தீங்கன்னா இருப்பே இருக்காது. அந்த இருப்பில்லாத நிலையில் வரோம்னா ஆசையே இல்லைன்னு வச்சுங்க. ஆசைன்னா பேராசை இல்லை, நமக்கு என்ன உண்டோ அதெல்லாம் இருக்குது, அதை செய்துட்டு வரோம். அப்போ மனம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த நேரம் எனக்கு அது வேணும், அது இது வேணும், இது வேணும்னுட்டு இருந்தா இருக்கிறத அனுபவிக்க முடியாது மனிதன். என்ன உண்டோ அதை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க தெரியாது. அதனால முதல்ல அதை ஆசை சீரமைப்பை பயிற்சி செய்து அதன் பிறகு கடும்பற்று சினத்தை பற்றி விரிவாக உங்களுக்கு தெரியும். முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பாங்கு, வஞ்சை என்ற 6 குணங்களையும் சரிப்படுத்தி கொண்டா மனம் எப்படி இருக்கும் பாருங்க, திருப்தியா இருக்கும். கடைசியாக இறைநிலை உணர்வு என்றது நமது சங்கத்தினுடைய கடைசியாக பெறக்கூடிய தத்துவ விளக்கம். அந்த நிலை வந்த உடனே அந்த முழுமுதற் பொருளான உள்ளது எங்கேயுமே இருக்குது, அது என்னிடத்துல அறிவாக இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் உழைச்சி பெற முடியும். அதே போல எனக்கு காலத்தால் எல்லாமே கிடைக்கும். அந்த உண்மை உணரும். எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்குது, இன்னும் வேணும்னாலும் கிடைக்கும். அந்த குறையே இல்லை. நான் அதிகமாக எனக்கு வேணும், அதிகமாக இது வேணும், இது வேணும்னு கேட்கறதெல்லாம் என்னுடைய குறைபாடு. அந்த குறைபாட்டை கலைந்து கொள்ளணும் என்ற அளவுக்கு வந்துட்டோம்னா எப்பொழுதுமே மன நிறைவாக இருக்கிறோம். மன நிறைவு இருந்தால் தான் இன்முகம் வரும். மன நிறைவு இல்லைன்னா இன்முகம் வராது. எனவே மன நிறைவுக்கு அருகுண சீரமைப்பு அவசியம் என்று கூறி அதுக்கு ஆசை சீரமைப்பில் இருந்து ஒழுங்காக பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாம் எங்கே இருக்கோம், என்ன விரும்புகிறோம், அதை முடிக்க முடியுமா, முடிக்க முடியாத, அதனால் முடித்தா என்ன உண்டாகும், இப்படி எல்லாம் நினச்சி கொஞ்ச நாளைக்குள்ளாக ஒரு தூய்மையான விளக்கம் வந்துடும். அந்த விளக்கமே நம்முடைய பர்சனாலிட்டி அறிவாட்சி தரமாக அமைகிற போது மனிதனுடைய இன்முகம் மனம் எப்போதும் விரிந்து இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்முகம் என்றது உள்ளத்தில் மாத்திரம் இல்லை, உடலில் கூட ரிலாக்ஸ்டாக இருக்கும். டென்ஷனே இருக்காது. அந்த டென்ஷனே இல்லைன்னா நோயே வராது, இருக்கிற நோய் கூட போயிடும். ஆகவே அந்த முறையில் அருகுண சீரமைப்பின் மூலமாக இன்முகம் பெற்று வாழணும். இன்முகம்தான் நமக்கு எல்லா செல்வங்களுக்கும் பெரிய செல்வம் என்று கூறி அந்த இன்னைய சப்ஜெக்ட் இன்னைக்கு பொருளை நீங்கள் நல்லா சிந்திக்க வச்சுட்டு இப்போ பயிற்சிக்க ஆரம்பிக்கிறேன். அதில் இந்த கவியில் இப்படி கொடுங்க. ஒரு கவியில் விளக்கியிருக்கேன். இறைவெளி காட்சியாக எல்லாரும் கண்ணால் கண்டும், அதாவது இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன்னு ஒன்று கவியில். இறைவன் மறைஞ்சிருக்கான், காண முடியாது, யாராலையும் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பொய். யாரால பார்க்க முடியாது? இறைவன் என்றத நீங்க மனதில் ஏற்கனவே ஒரு குடுமையை வச்சு இதை போட்டு அங்க ஒரு பெண்ணு, ஒரு சந்திர பொறை, இந்த பாம்பு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் தான் இறைவன் என்று மனசுல வச்சுக்கிறாங்க பாரு. இந்த இடத்துல இருந்து இறைவனை தேடினா வராது. அதான் திருப்பி 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 அதுவே தான் வரும். அதை விட்டுட்டு இறை நிலை என்று சொன்னா எங்கு நிறைந்தது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இயக்கி கொண்டிருப்பது,
ஆதியானது அனாதியானது பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருப்பது என்ற போது இறைநிலை எது? சுத்த வெளிதான். அந்த சுத்த வெளி என்றது சூன்யமானது, பார்க்க முடியாதுன்றாங்களே, அதுதான் தப்புன்னு சொல்றேன். நாம பார்க்கறதெல்லாம் என்னது? கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா சில சமயத்துல வெளிச்சம் காத்து இருக்குது, அந்த காத்துல அணுக்கள் எல்லாம் சூரிய வெளிச்சம் இருக்குது. அதையும் கூட கழிச்சு பார்த்தோம்னா இறைநிலையை பார்க்கணும்னா நல்ல ஒரு இருட்டு அறையை ஏற்படுத்திக்குங்க. அங்க போய் பாருங்க, அந்த ஒளி இல்லை, ஒலி இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை. அதுதான் இறைவெளி. இத பணம் கொடுத்து சிதம்பரத்தில் காண்பிக்கிறாங்க பாருங்க. 1.5 ரூபாய் என்னமோ வாங்கிட்டு அங்க உள்ள போய் இதை தான் காண்பிக்கிறாங்க. அதை அங்க ஒத்துக்கிறோம். ஓ பா, இது சிவதர்சனம் கொடுத்துட்டாங்கன்னுட்டு. அதுல இனிமே இறைவெளியை பார்க்க முடியாது, இறைவனே உணர முடியாதுன்றதை விட்டுடுங்க. நாம பார்க்கறதெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. இப்போ இங்க காற்று இருக்குது, இந்த காற்றுல அந்த வெளிச்சம் வர்றதுனால அந்த காற்றணுக்கள்ல உள்ள வெளிச்சத்துல அந்த இருட்டாக இருக்கக்கூடியது தெரியல. இருட்டு என்றதுதான் சுத்த இருட்டாக இருக்கிறது தான் சூன்யம், அதுதான் நிறைவெளி. அத பெரியவங்க ரொம்ப வினோதமான பேர் வச்சிருக்காங்க. என்ன? கிருஷ்ணன்னுட்டு. அதாவது கிருஷ்ணம்னா கருப்புன்றது வேற ஒண்ணும் இல்லை. சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணம்னா கருப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு கிருஷ்ணன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதன் பிறகு அவனே அறிவாக இருக்கிறான். எப்படி? அதுல இருந்து அணு தோன்றியது. அணு வேகமாக, அதாவது பரமாணு, விண் என்று சொல்றேன், விரைவாக சுத்தும் போது அந்த சுழற்சிக்கு மையத்தில் ஒரு சுத்தாத இடம் இருக்குமே, எது சுழலுது? இறைவெளிதான். அதை சுழலாது இருக்கிறது எது? இறைவெளியே தான். இது சுழலும் வெளி, அது நிலைத்த வெளி மையத்தில். அந்த நிலைத்த வெளிதான் இறை உள்ளுக்குள்ளாக உயிருக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக மலர்ச்சி பெற்று மனமாக இயங்கிறது. அப்போ மனதை எடுத்துக்கொள்ளீங்கன்னா அலையும் நிலையும். இப்போ கடலை போய் பார்க்குறோம், அலை அடிக்குது. எது அலையாக இருக்குது? தண்ணி. தண்ணீரும் அலையும் போல, நீரும் அலையும் போல. அதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியல. அதே போல நிலையில அறிவு, அலையில மனம். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம், புத்தகம்னு சொல்றோம். இங்க மனம், அதே வடிவம் எடுக்கிறது மனம். ஆனா புத்தகம் என்று உணர்றது இருக்குது பாருங்க, அதான் அறிவு. அறிவு என்பது பொருளாக, பொருள் நிலையில் இருக்கிறது, விழிப்பு நிலையில் இருக்கிறது, தானாக இருப்பது. மனம் என்பது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அலையில எடுக்கக்கூடிய வடிவங்களும் இன்ப துன்பங்களும் இதெல்லாம் மனமா இருக்கும். அது செயலெல்லாம் மனமாக இருக்குது. இருப்பை அலையாக, அதாவது இறைவனாக வச்சிருக்கோம். அப்போ அறிவே அந்த உயிர் மையத்தில் இருக்கிறது தான் சிவமாகவும் இருக்குது. அது உடல்ல இயங்குற போது அறிவாக இருக்கு. அதனால வள்ளுவர் சொல்றது, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். சந்தேகமே இல்லாத அகத்தது, அது அகம் என்றால் உயிர், அந்த உயிருக்கு உட்பொருளாக உள்ளவன் தான் இறைவன் என்றது உணர்ந்து கொண்டானே, ஆனால் அவன் இறைவனுக்கு சமானம் சொல்றாரு. வேற ஒன்றும் சந்தேகமே வேணாம். நீங்க இது வரைக்கும் உணர்ந்த எதுவோ அதுவேதான் சிவம், அதுவேதான் தெய்வம், எல்லாம் வல்லது. ஆனா அதை உணர்ந்து எப்படி செயல்படுதுன்றதை இன்னும் நாளைக்கு வரக்கூடிய பாடங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி செயல்படுவதெல்லாம் ரெண்டே பொருள், அதாவது ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி. ஈர்ப்பு சக்தியா இருப்பது தான் சிவம். எல்லாவற்றையும் ஈர்த்து கொண்டு அழுத்தி கொண்டு இருப்பது தான் சிவம். அந்த அழுத்தத்தில் இருந்து பிறந்த ஒரு வேகம் சுழற்சியாக இருக்குது பாருங்க, தள்ளும் சக்தியாக, அதுதான் சக்தி. இது சிவம், அது சக்தி, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம்.
அப்போ இந்த அலை வெளியில சேர்ந்த போது சுத்த வெளியும் அந்த இயக்க அலையும் சேர்ந்த போது அதுதான் காந்தம். பிரபஞ்சம் முழுவதும் காந்தமா இருக்கு. முதல்ல இந்த காந்தத்தை உணர்ந்தவங்க வேதாந்திகள் பஞ்சபூத தன்மையில கொண்டு வந்து சக்தியும் சிவமுமா சேர்ந்து பஞ்சபூதங்களாகி அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளாக சாதாரணமான வெறும் வெற்று அணுக்கள்ல அழுத்தமாகவும் அது சேர்ந்த காற்று என்ற நிலையில ஒலியாகவும் இன்னும் அழுத்த காற்று என்ற ஆக்சிஜன் சொல்றாங்களே அந்த இடத்துல வந்து சூடாகவும் இந்த இரண்டு காற்று ஒன்னா சேர்ந்து இடத்தை நிரப்பிக்கொண்டா ஒரு கோர்வையா வருதே அது தண்ணி, இத நீராகவும் அதுல இருந்து இன்னும் கட்டிப்பட்ட போது நிலமாகவும் கண்டாங்க. அப்போ இந்த அணு அடுக்குகள் ஏற்படுது பாருங்க. அந்த அணு அடுக்குகள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன வித்தியாசம்? சாதாரண விண்வெளிக்கும் கெட்டி பொருளாக உள்ள மண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே அணுக்கள் குறைவு, வெளி ஜாஸ்தி. மண்ணுல அணுக்கள் அதிகம், வெளி குறைவு. இவ்வளவுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம். அணு வெளி இந்த இரண்டுல வேறுபாடுதான் பஞ்சபூதங்கள் வித்தியாசம். அதுக்கு தகுந்தவாறு அங்க உள்ள வெற்றிடம் இருக்கு பாருங்க. அந்த வெற்றிடத்துல அந்த அணுவினுடைய ஒரு இயக்கத்தினால சார்ஜ் ஆகிறது காந்தம். அந்த காந்தம் மாற்றம் அடையுது பாருங்க. ஒவ்வொன்றிலையும் அந்த வெளியில அழுத்தமாக, காற்றுல ஒலியாக, இன்னும் அழுத்த காற்றுல சூடாக, நீர்ல சுவையாக, நிலத்துல மணமாக, அந்த அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த காந்த சக்தி எப்படி தன்மாற்றம் அடையுது என்றதை கொண்டு 5ஆ பிரிச்சாங்க பாருங்க. அப்போ இதுல இருந்து இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உடலுக்குள்ளாக நம்ம உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தியில இருந்து அதனுடைய சுழல்னால அலை வருது. அந்த சுத்த வெளியில கலந்து அது காந்தமாகுது. அதுதான் ஜீவகாந்தம். இப்போ அந்த ஜீவகாந்தத்துல மையத்துல, உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவெளியானது அறிவாக இருந்து கொண்டு இந்த உடல் முழுவதிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எந்தெந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலைவு உண்டாகுது என்றதை தெரிந்து கொள்வது பாருங்க. ஷார்ட் சர்க்யூட்டோ அல்ல சாதாரணமோ, இதுதான் பெயின், அதாவது வலி. அதுக்கு மேல அதிகமான அது நோய். அதுவும் கடைசி வரைக்கும் அந்த ஜீவகாந்தம் வறண்டு போச்சுன்னா உடலே செயல்படலை, அங்கே சாகும். ஆகவே உடல்ல உயிர் வாழறது, இன்னும் துன்பப்படுறது, இன்பப்படுறது எல்லாம் ஜீவகாந்தத்தினுடைய காரணமாகும். ஆனால் மனம் வந்து செயல்படுது, அறிவு உணர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே உடலை எடுத்துக்கொண்டா அணுக்களுடைய கூட்டுனாலே கட்டப்பட்டது உடலே. உயிர் தனித்தனியாக, அதாவது காற்றாகவோ கனலாகவோ மாறாத முன்னதாக தனித்தனியாக இருக்கிற விண்வெளி இருக்குது பாருங்க, அதுதான் உயிர். அதாவது அப்சல்யூட் வெலாசிட்டி, தனித்தன்மை உடையது, இன்னொன்றோடு ஒட்டி இயங்காதது, அதுதான் உயிர். அப்ப அந்த உயிர் உடல்ல இயங்கி கொண்டே இருக்குது. அந்த இயக்கத்துல இருந்து தான் நமக்கு சக்தி, அதாவது சுழல் வேகத்துல இருந்து அலை பிறக்குது. அந்த அலை தான் சக்தின்னு சொல்றோம். ஆகவே இப்போ வேதாந்திகள் என்ன சொன்னாங்க? இறைநிலையும் அதனுடைய சக்தியும் சேர்ந்து, சக்தியும் சிவமும் சேர்ந்து பஞ்சபூதங்களாச்சு. அந்த பஞ்சபூதங்கள்ல அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5 வந்தது. அதாவது அந்த காந்தத்தில இருந்து 5 விளைவுகள் வந்தது என்று சொல்லி வேதாந்த வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ சக்தியும் சிவமும் பிறந்தது. அதுல இருந்து வந்த ஒரு சக்தி காந்தத்துக்கு அவங்க கொடுத்த பேரு. இன்னைக்கு காந்தம்ன்றது விஞ்ஞான முறையில வந்த பிறகு காந்தம்ன்றது மேக்னெட்டின் வந்து காந்தமாச்சு. அதுக்கு முன்ன அவங்க அதுக்கு பேர் கொடுக்க முடியல. அதுக்கு என்ன சொன்னாங்க? அந்த காந்தத்துக்கு பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. சக்தியும் சிவமும் சேர்ந்து அர்த்தநாரி ஓம், அதுதான் பிரணவம். அந்த பிரணவம் என்று சொல்லி
அது 5 எழுச்சிகளை உடையதாக இருக்குது. அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் பஞ்சபூதங்களாகவும் பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் வந்திருக்குது என்று விளக்கினாங்க. பாருங்க, அந்த சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒரு தத்துவம் பிறந்தது. அதுக்கு 5 நிலைகள் சொன்னாங்க. பாருங்க, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உருவம் கொடுத்து வழிபடுறது என்றது உலக மக்கள், சாதாரண மக்களுடைய வழக்கம். அதனால இந்த 5 கரமாகவும் வச்சு சக்தியும் சிவமும் சேர்த்து அதில் இருந்து பிறந்த பிள்ளையாக்கி ஒரு உரு கொடுத்து விநாயகரை பெற்றாங்க. விநாயகர் என்றது ஆதி காலத்து காந்த சக்தி. அதுதான் எல்லாரும் எதை உணரணுமானாலும் காந்தத்தை உணர்ந்தாதான், காந்தத்தை மதிச்சாதான் எல்லாமே விளங்கு என்றதுக்காக விநாயகரை வழிபடணும்னு சொல்லுவாங்க. அதாவது 4 காலும் ஒரு தும்பியை சேர்ந்து 5 இதுவாக வச்சு அதை வழிபடுறது. ஆக பிற்காலத்தில் வந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் அதோட இந்த 5ஓட மனமாக இருக்கிறதும் அதே காந்தத்தினுடைய எழுச்சி தான் கண்டுபிடிச்சாங்களே. அப்பதான் 6 ஆக்கினாங்க. சக்தியும் சிவமும் சேர்ந்து பெற்ற பிள்ளைக்கு 6 முகம் என்று சொன்னாங்க. இப்ப 6 முகம்னா அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் இந்த 6ம் சக்தியும் சிவமும் சேர்ந்து, அதாவது இருப்பு நிலையாக உள்ள வெளியும் இயக்க அலையாக உள்ள விண்சுழலும் சேர்ந்து காந்தமாகி அந்த காந்தத்தில இருந்து தன்மாற்றம் அடைகிற போது அழுத்தமா, ஒலியா, ஒளியா, சுவையா, மனமா, மனமாக இது சித்தர்கள் தன்னுடைய மனதை உள்ளடக்கி கண்டுபிடிச்ச போது மனமாக இருக்கிறது அதுவே தான் என்ற போது இவங்களுடைய கருத்துல வந்ததுதான் 6 முகம். சிவமும் சக்தியும் சேர்ந்து பிறந்த பிள்ளை 6 முகம் சொன்னாங்க. இந்த 6 முகத்துக்கு கதை கிடையாது, மிச்சமெல்லாம் கதை இருக்குத. இதுக்கு கட்டளை, கதை கட்டளை. அதனால நம்ம திருப்புகழ் பாடினாரு அருணகிரிநாதர், அவருக்கு ஒரு பெரிய கலக்கம் வந்துடுது. எல்லாத்தையும் ஆறுமுகத்தை பத்தி, சுப்பிரமணியருடைய சரித்திரத்தை பத்தி எல்லாத்தையும் படிச்சாரு. எங்க பார்த்தாலும் அந்த ஒரு முகத்தை தான் சொல்லுதே தவிர 6 முகத்துக்கு கதையே காணோம். அதை வருந்தி பாடுற பாட்டு தான் ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான முகம் பேசு முகம் ஒன்று. இதையே அதையே அந்த பாட்டை பாடிக்கிட்டே வாங்க. கடைசியில 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். இது எனக்கு தெரியல, அது எனக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்ல இல்லை. ஏன்னா அப்போ மனவளக்கலை மன்றம் இல்லையே. அந்த காந்த சக்தி விளக்கம் கொடுக்கறதுக்கு அங்க இல்லை. அதனால அதோட நின்று போச்சு. ஆனால் அவர் எடுத்த முயற்சியும் தேட்டமும் தான் இப்போ நாம் எல்லாரும் அந்த காந்த சக்தியை 6 முகமாக சிவம் என்ற இருப்பு நிலையும் சக்தி என்ற எழுச்சி அலையுமா சேர்ந்து காந்தமாகி அந்த காந்தம் பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களுக்கு மையத்தில் உள்ள சுத்த வெளியில அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மட்டு மனிதனுடைய உள்ளத்துல மனமாக இருக்குது. அதை தான் அந்த சித்தர்கள் கொண்டு வந்து சத்து, சித்து, ஆனந்தம்னு சொன்னாங்க. சத்து என்றது சிவம், சித்து என்றது இயக்கம், சக்தி. அந்த சத்து சித்து 2 சேர்ந்தது வெளியே வந்த காந்தத்துக்கு ஆனந்தம். எத்தனை எந்த மாதிரி செயல்னுட்டு எண்ண முடியாது என்றதை ஆனந்தம்னு சொல்லுவாங்க. அது ஆனந்தம் அல்ல, ஆனந்தம்னு சொன்னாங்க. ஆனந்தம்னா ஆணுன்னா மனிதன், மனிதன் முடிஞ்சு போறான் மாதிரி முடிஞ்சு சிவமாகிற நிலை இருக்குதே துரியாதீதத்துல, அதுதான் ஆண், அந்த ஆனந்தம். இது அனந்தம், பல 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 எண்ண முடியாததாக மாறுது காந்த சக்தி என்றதை குறித்து தான் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லி சச்சித்தானந்தம்னு சொல்லுவாங்க. எனவே இந்த 3ஐயும் நல்லா புரிந்து கொண்டு, உடல் என்பது சாதாரணமாக அணுக்களால் கட்டப்பட்டது. அதுக்குள்ளாக உயிர் என்பது நுண்ணிய விண் சுழல் சுழட்டு கொண்டே இருந்து காந்தத்தை கொடுத்து கொண்டிருப்பது. அந்த காந்த சக்தி
எண்ணங்களாக செயல்களாக எது எது செய்தாலும் அதெல்லாம் பதிவு செய்து கொள்வதற்காக பிரதிபலிப்பதற்காக இப்போ இருந்து கொண்டிருக்கிற போது அந்த காந்த சக்தி தான் மனமாக இருக்குது. அந்த மனத்தினுடைய அடித்தளத்தை போய் பார்த்தோம்னா உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய சிவநிலை அறிவு, அதுதான் அறிவு. அந்த அறிவு தான் எங்கே அறிவு? இந்த உயிர் மையத்தில் இருந்து இதுவரைக்கும் தான் அறிந்து கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு பின்னால சுத்த வெளி எங்கு நிறைந்தது. அந்த பக்கம் போனோம்னா சுத்த வெளி எங்கு நிறைந்த ஒன்று. இங்கே உயிர் வரைக்கும் வந்துட்டு அது மையத்தில் இருக்கிறது. அந்த உயிரை தாண்டி வந்த பிறகு எல்லா ஜீவன்களாலையும் மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்ற போது அந்த துணிந்து சொல்வோம். இப்போ அந்த கவியை மாத்திரம் சொல்லிடுங்க. துணிந்துரைப்போம். ஏன் பயப்படணும்? பயப்படாத சொல்லுங்க. இறைவனே தான் நானாக இருக்கிறான். எப்படி? அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம். அறிவு அது, அறிவு அது நான். அதுதான் இப்ப நான்னு சொல்றது. அறிவு அது நான், அதுதான் தெய்வமாக இருக்கிறது. இதை துணிந்து சொல்லலாம், தெளிந்து சொல்லலாம். அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில். அதே சக்தி தான். சக்தி அதாவது அதனுடைய இயக்கமும் சேர்ந்து வான் மண்டலத்துல வான்காந்தமாகவும் உடலுக்குள்ளாக ஜீவகாந்தமாகவும் இருக்கிறது. அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மையம் பகுதி இறைவாம் இறை அறிவாம். அதேதான் அந்த பஞ்சமிலா விண்மைய பகுதி. விண் என்ற உயிர் மைய பகுதியில அதுதான் அறிவாகவும் சிவமாகவும் இருக்கிறது. படற்க நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம். அதனுடைய மலர்ச்சி தான் மனமாக இருக்கிறது. அது ஜீவகாந்தம். வஞ்சமிலா வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டே. அந்த வான்காந்தமும் இந்த ஜீவகாந்தம் இரண்டும் தான். வாழ் உயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். அந்த ஜீவகாந்தம் தான், வான்காந்தம் தான் இவ்வளோ பெரிய இயக்கங்களை எல்லாம் நடத்தி கொண்டு எல்லா கோள்களையும் சரியாக நடத்தி வர்றது வான்காந்தம். ஜீவன்கள் எல்லாம் நடத்தி வர்றது ஜீவகாந்தம். பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன். 5 புலன்கள் மூலமாக அறிவு சிக்கல் கொண்டிருக்கக்கூடிய மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் பரவசம், பரத்தை உணர்ந்து அவன் வசமாகுவதற்காக பரவசமாய் இன்பமுற பாடினேன் அவ்வளவுதான். இந்த உண்மையை அதுக்காக தான் சொல்றேன். பரவசமாகி இன்பமுறை. இன்னும் ஒரு முறை படிச்சுட்டு முடிச்சுடுங்க. இப்ப பயிற்சி ஆரம்பிக்கிறோம். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவது நான் தெய்வம். இது நல்லா வரப்பட்டீங்கன்னா சரி. பல தடவை சொல்ல சொல்ல அதுவே ஒரு தத்துவமாகும், அதுவே தவமாகவும் ஆகும். அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மையம் பகுதி இறை அறிவாம். படற்க நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம். பஞ்சமிலா வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டே. வாழுயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. வாழ்க வையகம், வாழ்க வளம். நண்பர்களே, இப்போ பயிற்சி ஆரம்பிக்கணும். இது தவத்தில் துரியாதீத தவம். அதன் மூலமாக வினைகளெல்லாம் போய்க்கு கொள்ளலாம் என்றது இப்போ சொல்லியாச்சு. ஆனால் வெறும் தவ மாத்திரம் செய்துட்டு அதோட விட்டுட்டா போயிடுமா? ஆனால் இல்லை, அதுக்குரிய செயல் வேணும். தவத்தில் நம்ம மனதை பழகிக்கொள்கிறோம், உள்ளதை உணர்றோம். உள்ளதை உணர்ந்த பிறகு நல்லது செய்யணும். நல்லது செய்கிற போது தான் அல்லது களையும். உதாரணமா, இப்போ துரியாதீதன்றது என்ன? எல்லாவற்றையும் தாண்டி சுத்த வெளியில போய் நிற்கிறோம். அங்கேயே இருந்து பழகிக்கொள்றோம். சரி, ஆனா வாழ்க்கையில பயன்படுத்துறது எப்படி? மீண்டும் இது ஒரு பயிற்சி முறைக்கு வாங்க. வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமிலா விண்மையம் பகுதி இறை அறிவாம்.
படர்க்க நிலை மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம். வஞ்சமிலா வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டே, வாழுயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. வாழ்க வையகம், வாழ்க வளம். நண்பர்களே, இப்போ பயிற்சி ஆரம்பிக்கணும். இது தவத்தில் துரியாதீத தவம். அதன் மூலமாக வினைகளெல்லாம் போய்க்கிக் கொள்ளலாம் என்றது இப்போ சொல்லியாச்சு. ஆனால் வெறும் தவம் மாத்திரம் செய்துட்டு அதோடு விட்டுட்டா போயிடுமா? ஆனால் இல்லை, அதுக்குரிய செயல் வேணும். தவத்தில் நம்ம மனதை பழகிக்கொள்கிறோம், உள்ளதை உணர்றோம். உள்ளதை உணர்ந்த பிறகு நல்லது செய்யணும். நல்லது செய்கிற போது தான் அல்லது களையும். உதாரணமா, இப்போ துரியாதீதன்றது என்ன? எல்லாவற்றையும் தாண்டி சுத்த வெளியில் போய் நிற்கிறோம், அங்கேயே இருந்து பழகிக்கொள்கிறோம். சரி, ஆனால் வாழ்க்கையில் பயன்படுத்துறது எப்படி? இன்னும் இது ஒரு பயிற்சி முறைக்கு வாங்க. அதுதான் இன்னைக்கு நிறைநிலை தவம் அல்லது இறை உணர்த்தவம்னு கொடுத்தது. சும்மா எங்கேயாலும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிற இடத்துல இந்த உடலை விட்டு உலகத்தை விட்டு இன்னும் மனதை உயர்த்தி கொண்டே போங்க. சூரியனுக்கு அப்பால கூட போகலாம். எங்க போனாலும் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது, சிரமமும் கிடையாது. அங்க இருந்து இப்போ உலகத்தை பார்ப்போம். இந்த உலகம் உருண்டு கொண்டே இருக்கு, வேடிக்கையா இருக்கும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு, அதாவது உண்மைன்றது இப்போ விஞ்ஞானத்துல இவ்வளவு வேகமாக ஓடுதுன்னு கணக்கு எடுத்திருக்காங்களே, அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு சுழல் இந்த உலகம் சுழண்டு கொண்டு இருக்கு. அதை மனசுல வச்சு பாருங்க, உலகம் உருண்டு கொண்டே இருக்குது. அது உருள்றது மாத்திரம் இல்லாத சூரியனை சுற்றி வரக்கூடியது ஒரு வேலை. அதான் மிதந்து உருண்டு என்ற விலகி சுழன்று விலகி மிதந்து சுழன்று ஓடும் என்று ஒரு கவியில கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சூரியனிலிருந்து விலகி கொண்டு அதே போல சுழன்று அது சுற்றி கொண்டு இருக்கிற வேகம் அந்த கணக்கெடுத்து பார்த்தேன். எனக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க அல்லது நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு ஏன் இந்த கதை, இந்த இந்த உலகம் எவ்வளோ வேகமாக எங்கே சுத்தனா நமக்கு என்ன சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதோட நிற்கிறதுக்கு இல்லை. இந்த உலகம் சுற்றுற வேகத்தை கணக்கெடுத்து பார்த்தா, இப்போதான் உங்கள் கையில் கம்ப்யூட்டர் சின்ன கால்குலேட்டர் வந்துருக்குது இல்லை, அதை வச்சுக்கிட்டே கணக்கு பார்க்கலாம். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 9 கோடி மைல் தூரம். 9 கோடி மைல். 1 கோடி என்னன்னா 100 லட்சம். 1 கோடி 100 லட்சம். அப்படி 9 கோடி மைல் தூரம்னா நினைச்சு பார்க்க முடியுதா? பாருங்க. சரி, அப்படி 9 கோடி மைல் தூரத்திலேயே விலகி அந்த வட்டத்தை தாண்டி போகாத சூரியன் எவ்வளவு தூரம் எங்க ஓடினாலும் அதே தூரத்தை இதை வச்சுக்கிட்டு சுத்துது இந்த உலகம். அப்படி சுத்துற போது இப்படி 9 கோடி அப்படி 9 கோடி வச்சாதானே அது விட்டம், அந்த சுற்று வட்டம் வரும். அந்த சுற்று வட்டத்தை எப்படி கணக்கெடுக்கிறது என்று சாதாரண கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது நடு மையத்தில் அந்த விட்டம் எவ்வளோ இருக்குதோ, இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் வரைக்கும் ஒரு வட்டம், அதை 22 பெருக்கி 7 வகுத்தா அது தூரம் வந்துடும். எவ்வளோ தொலைவுன்னு தெரியும். அப்படி வைக்கிற போது அதை அது ஒரு வருஷத்துக்கு அதை 365 வகுத்து பார்த்தீங்கன்னா
என்ன ஈவுத்தொகை வருது பார்க்கிற போது 15,50,000 ஒரு நாளைக்கு இந்த உலகம் இத்தனை பெரிய உடம்ப தூக்கி கொண்டு தன்னைத்தானே ஒரு தரம் சுத்தி கொண்டு சூரியனும் வேகமாக சுத்துது. எவ்வளவு அந்த வேகத்தை மனதால கணிக்க முடியுமா? அப்படி சுத்தி கொண்டிருக்கு. அதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு சுழல் வட்டம் உள்ள கோள்கள் எல்லாம் இருக்குது உலகத்தில், பிரபஞ்சத்தில். அங்கே இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் சுழண்டுட்டு இருக்குதே, ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை உயிர் தோன்றுது, எத்தனை உயிர் மடியுது, எத்தனை உயிர் இன்பமோ துன்பமோ கற்பனையினாலேயோ நிஜமாகவோ. கற்பனையினால துன்பம் அடையிறதும் இன்பம் அடையிறதும் வேற. அதாவது நான் இப்போ லாட்டரி செட்டு கட்டிட்டேன்னா எனக்கும் வரலாம் என்ற கற்பனையில பணத்தை கொண்டு போய் கட்டிட்டு அது பேப்பர் பார்க்கிற வரைக்கும் ஆனந்தமா இருக்கிறது. இது ஒவ்வொரு வாரமோ ஒவ்வொரு மாதமோ ஒவ்வொருத்தருக்கு நடக்கக்கூடிய லாட்டரி சீட்டு கட்டாதவங்க எத்தனை பேருன்னுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் இனப்பிரியாத எதிர்பார்த்து ஏமாற்று செயலாகவே நமக்கு லாட்டரி சீட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. அப்படி இதே போல அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பார்த்த உடனே விழுந்து போச்சு துன்பம். இது மாதிரி இது கற்பனையினாலேயே ஏற்படுறது, கற்பனையினால உண்டாகிற துன்பங்கள் இன்பங்கள். அதோட இன்னும் உண்மையாகவே இப்போ ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, அந்த வெள்ளத்துல எல்லா சாமானும் போது ஆளுங்களெல்லாம் கூட அடிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுங்க. அந்த வெள்ளத்துல ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் முழுகி மேல தலையை வச்சுக்கிட்டும் போவாங்க. இது தெரிஞ்சவன், நீஞ்சி தெரிஞ்சவன். அந்த சமயத்துல ஒருத்தனுடைய கை முழங்கையே இவன் மேலே இடிக்குதுன்னு வச்சுக்கணும். என்ன சொல்ற, என்ன வந்து இடிக்கிற, உன்னை இங்கேயே அமைக்கி கொண்டு விடுவேன். இந்த இடத்துல மனித மனம் எங்க இருக்குது பாருங்க. அதே போல இப்படி உருண்டுகிட்டே இருக்கக்கூடிய உலகத்துல தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதோடு ஒருத்தர் மோதி கொண்டு இருக்கின்றன என்றதை பார்க்கிற போது இத்தனை மத்தியில நானும் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேரோட நான் வாழறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் செயல்களும் தேவைகளும் இருக்கு. இதுல நான் போய் நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் பெரியவன், நான் பட்டம் பெற்றவன், எனக்கு 9 கோடி இருக்குது, எனக்கு 5 லட்சம் இருக்குது, 20 வீடு இருக்குது, என்ன கதை. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பாருங்க, சாயங்காலமானா இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து மணல்ல வீடு கட்டுவாங்க. வீடு கட்டிக்கிட்டே இருப்போடு என் வீடு கொஞ்ச தூரம் இந்த பொண்ணு, டேய் என் வீட்டுக்கிட்ட பக்கம் வராதடாடுவான். அப்படி ஆச்சா. அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டாங்க, சாயங்காலம் ஆயிப்போச்சு, பொழுது போச்சு, வாடான்னு கூப்பிடுறாங்க. அங்கிருந்து எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க. எங்க யாரு வீடு யார் எடுத்துக்கிறது? இப்போ அப்ப கூட சொல்லிட்டு போ, டேய் நாளைக்கு வந்தா என் வீட தொடாதே, நான் அங்கே அதே தான் நான் வச்சுக்கிட்டு விளையாட போறேன்னு அவன். 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. அன்னை ராத்திரி வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் வந்து பார்க்கலாம், என்னாச்சு இந்த வீடு? டேய் என் வீடு உன் வீடு எல்லாம் ஒண்ணா போச்சுடா. இந்த காட்சிக்கு தவிர நம்முடைய வாழ்க்கை என்னதான் நிச்சயம், எப்படி நாம் வந்து வேறுபட்டதாக சொல்லலான்னு பாருங்க. இது மத்தியில் தானே வாழறோம். இந்த உண்மையை மனது விரித்து இந்த உலகத்தை நோக்கி பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு இருக்குது, அதை தோற்றுவித்த ஆதிநிலை எப்படி இருக்குது, அது அறிவு எப்படி இருக்கிறது என்றதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மனதை விரித்து உண்மையை உணர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனைக்காக துரியாதீத தவம். அங்க போய் சாதாரண கொஞ்ச நேரம் இருந்துட்டு சிலர்
தூங்குறதெல்லாம் அங்கதான் தூங்குறாங்க. சிலர் கொரட்டங்களை கூட பார்க்கிறாங்க. அது போராது. அதனுடைய தன்மையை உணர்ந்துட்டாக அது போதும். எனவே இததான் ஒரு 3 வார்த்தைகள் போட்டிருக்காங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. உண்மையை உணர்தல், உள்ளது உணர்தல். அப்ப உள்ளது உணர்ந்தா தீமை செய்ய முடியுமா? இப்படி இருக்கக்கூடிய நித்தியமில்லாத அநித்தியமான உலகத்துல, வாழ்க்கையில இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? நாம் இந்த உடல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குத? இல்லவே இல்லை. இதுல உயிர் என்பது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பகுதி வெளியேறிட்டே இருக்குது. மீண்டும் புதுசா அந்த உயிர் சக்தி வந்துட்டே இருக்குது. ரத்தம் ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு இருந்த ரத்தம் நாளைக்கு இல்லை, அதுல குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மீண்டும் உணவு, காத்து, தண்ணி இதெல்லாம் சேர்ந்து ரத்தமாகி அந்த இடத்துல சேர்த்துட்டே இருக்குது. இந்த உடல்ல உள்ள அணுக்களும் புதுசு புதுசா தோண்டிட்டே இருக்குது. நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை, அதுல எத்தனையோ போச்சு. இது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆற்றோரத்தில் போய் நிற்கிறீங்க, தண்ணி ஓடுது. இந்த ஆறு ஏதோ பெர்மனண்டா இருக்கிற மாதிரி ஆறு ஓடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்களா, அந்த ஆறு இல்லை, இப்போ அந்த தண்ணி இல்லை, அது போச்சு. இப்ப புதுசா தான் வந்து. அதே போலதான் எல்லாமே போய்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது மத்தியில நாம இருக்கோம். இந்த எண்ணத்தை மனதில் வச்சுட்டா இங்க ஜாதி அகம்பாவம் ஏது, அதனால ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஏது, அல்லது பொருள் பற்றினால நான் இவ்வளவு வச்சிருக்கேன் அவ்வளவு வச்சிருக்கேன் என்று நினைச்சாலும், எவ்வளவு வச்சிருந்தாலும் ஒரு மனிதன் ஒன்ன கவனிச்சு பாருங்க, குடல் ஜீரணிக்கிறதுக்கு மேல சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிட்டா உடனே வாந்தி எல்லாம் வந்துடும். சரி, எவ்வளவுதான் 50,000 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவன் நின்ற கால், அதாவது 9 inches to 9 inches, படுத்த 1 அடி 6 அடி, உட்கார்ந்தா 3 அடிக்கு 3 அடி. இதுக்கு மேல என்றைக்காயிலும் எந்த மனிதனாயிலும் இந்த பூமியை அனுபவிக்க முடியுமா? முடியாது. சரி, எவ்வளவு கோடி இருந்தாலும் சரி, மத்தியில வந்தது சாகும்போது ஒரு வினைப்பயனுக்காக வேணாது இருக்கலாம். ஐயோ இவ்வளோ விட்டுட்டு போறேன்னு சீக்கிரம் இந்த உடல்ல விட்டு உயிர் பிரியாத. அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் அதிக வேதனை, மரண வேதனை அதிகமா ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா ஒரு பிடிப்பு இருக்குது, அது விடலை. அதுக்கு தான் உதவுதே தவிர அவ்வளவு சொத்தம் என்ன பண்றோம், அப்படியே விட்டுட்டு தான் போறோம். இந்த உண்மையிலெல்லாம் உணர்ந்தா சரி, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கவே நமக்கு இன்னது இருக்குது, சக்தி இருக்குது, இவ்வளவு பொருள் இருக்குது, இவ்வளவு அறிவு இருக்குது, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன என்ன நன்மையை இந்த உலகத்துக்கும் நமக்கும் செய்து கொள்ள முடியும் என்றால், இந்த உண்மையை உணர்ந்தா நன்மையை செய்ய முடியும். நன்மையே செய்து கொண்டு இருந்தா, அதையே நிரப்பிக் கொண்டு இருந்தா தீமையே எழாது, தானாகவே போயிடும். அதுக்குதான் நான் ஒரு இதை சொல்றது. ஒரு பையன் ஒரு குரு கேட்கிறாரு, இந்த பானையில என்னடா இருக்குது? ஒண்ணும் இல்லை. சரியா பாரு, தொலை பார்த்தா ஒண்ணும் இல்லை. இன்னும் சரியா பாடுறாரு, ஒண்ணும் இல்லை. அப்புறம் இன்னொரு பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, காற்று இருக்குதுன்னு சொன்னான். டேய், இந்த காற்றை எடுத்துடுறா. அதெல்லாம் முடியாது. எப்படி எடுக்கிறது? அது எடுக்க வந்துட்டு தான் இருக்கும். சரி, இந்த பையன் சொன்னா எடுத்துடுறேன் சாமின்னா. எப்படிதான்? பாரு, போய் ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து அந்த குடத்துல ஊத்தினான், நிறைஞ்சு போச்சு. நான் காற்றை எடுத்துட்டேன்னா. பத்திட, காற்று எடுக்க முடியாது, ஆனா அதை இன்னொரு பொருளால நிரப்பிட்டா காற்று நிற்காது. அதே போல நல்ல செயலால நம்முடைய உள்ளம், உடலை, மனம் எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டா
தீய செயல் தானாகவே விளைவிடும். அதான் உள்ளது உணர்வோம், நல்லது செய்வோம், அல்லது கழியும் என்ற சொல். எனவே இதெல்லாம் சுருக்கமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில பயன்படுத்தணும். இப்போ கணவன் மனை உறவுல கூட சொல்றேன், ஒரு ஏதோ அந்த அம்மா ஒண்ணு செய்வாங்க அல்லது அவர் ஒண்ணு செய்வாங்க, அதே செயலை இப்படிதான் செய்யணும் இவ்வளவுதான் செய்யணும்னு இவங்களுக்கு இருக்கும். இல்ல இவங்க செய்யறதுல இப்படி. இப்ப நாம எப்படி கெட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுதும் பிறரை பார்த்து கொண்டே அவங்கள திருத்தணும், அவங்க சரியா செய்யணும், அவங்க இதை செய்யணும்னு எண்ணிதான் நம்ம வாழ்க்கையை பாழாக்கணுமே தவிர, நாம நல்லா இருக்கணும், என்ன செய்யணும், என்ன அவங்களுக்கு உதவி செய்யணும்னுட்டு இருந்தா உயர்ந்துதான் இருப்போம். இப்படி ஏதோ ஒரு செய்யறாங்க, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் என்றது எந்த நேரமும் மனம் துடிக்கும் சொல்றதுக்கு. அதே போல சொல்லுவோம். அது அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குது. அதை தடுக்கிற போது, அனாவசியமாக நாம் தடுக்கிற போது, அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாததுக்கு தடுக்கிறது. ஏன்னா தனக்கு அந்த அது தேவையில்லைன்னு நினைக்கிறது, இவ்வளவுதான் தேவைன்னு நினைக்கிறது, இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறது, இந்த காலத்துலதான் செய்யணும்ன்றது. அந்த மாதிரி இந்த 4 வகையில தான் விரும்பும்படியாக பிறர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பாக்கியமும் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறிப்பிடுற மாதிரி எந்த நேரமும் ஒரு சொல்லிட்டே இருக்கிறது இல்லாத, அதாவது ஊசி எடுத்து குத்துற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பதப்பதப்பு, ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன்ல உள்ள ஏற்படக்கூடிய மன வருத்தம் எப்படி இருக்கும்? தேவையே இல்லை. அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், இவ்வளவுதான் அவங்க செய்யணும், இப்படித்தான் செய்யணும். சரி, அவர்களுக்கு உரிமை இருக்குது, அறிவு இருக்குது, செய்யட்டுமே. அப்படி கெட்டு போனா நம்ம திருத்தினா போச்சு. அந்த மாதிரி எண்ணும் போதே அதுக்கு ஏதாயிலும் சொல்லலாம் எண்ணும் போதே மனதுல உடனே அதை திருத்தி கொண்டோன்னு வச்சுங்க, இதுதான் பிராயச்சித்தம். ஆகாமியம்ன்றது புகுவினைன்னு சொல்றதுக்கு சரியான அர்த்தம் தமிழ்ல புகுவினை. அந்த மாதிரி புகுவினையை நாம களைந்து கொண்டே இருக்கலாம். அவ்வப்போது எந்த செயலா இருந்தாலும் அது வர்றதுக்கு எண்ணத்தின் மூலமா தான் வந்தாகணும். அங்கே எண்ணத்தை நாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தா நம்ம எண்ணம் எப்படி போகுதுன்னுட்டு நல்லா தெரியும். நம்ம வினை பயன் இதுதான், இப்படி போகுது, சரி இதுக்கு செயல்படுத்தக்கூடாது, அங்கேயே தடுக்கலாம், அங்கேயே நல்லதாக்கி விடலாம். எனவே இந்த முறையில கூர்ந்து விழிப்பு நிலையோட உலகத்தை, பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம நோக்கி பார்த்து திட்டமிட்ட செயல் செய்யற போது, இதனால தொழிலையோ கடமையிலையோ பொருள் வரவிலையோ அதுல எல்லாம் எனக்கு அது வேணாம், இது வேண்டாம், பொருள் வேண்டாம் அல்லது பொன் வேண்டாம் என்று சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் விட்டுட்டு பற்றில்லாத இருக்கணும். பற்று இல்லாத மனிதன் வாழவே முடியாது. பற்றில்லாத இருக்கணும்னா எதுக்காக சொல்றான்? அந்த அப்படி இல்லை. எப்பவுமே மண்ணு பெண்ணு பொண்ணு 3 ஆசை வேணான்றாங்க. மண்ணு மேல்தான் நின்னாகணும். இந்த உடம்பே ஒரு பெண்ணுடைய உதிரம்தான் ரத்தமா உடலாகி அதுல இருந்து வந்ததுதான் இந்த உடம்பு. யாருமே அது மறுக்க முடியாது, அதை கழிச்சிட முடியாது. அதுக்கப்புறம் பொண்ணு, சாப்பாடு வேணும்னா அதுக்குரிய உழைப்பு கொடுக்கணும் அல்லது பணம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லாத வாழவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க உழைச்சே வாழ முடியாது. ஒரு காலத்துல உழைக்காமலே இருக்க வேண்டியது இருக்கும். ஆகையினால அந்த பொண்ணு மண்ணு பெண்ணு இதெல்லாம் வேணாம், 3 ஆசை திறந்து விடணுன்றாங்களே. இந்த 3 ஆசைன்னா இந்த ஆசை இல்லை. அது ஆணவம் கர்மமாய் இந்த மும்மலங்களை கடந்து போகணும் என்பதுக்காக சொன்னது. இது இப்படி எடுத்துக்கிட்டாங்க. அதனால யாருமே எந்த துறையா இருந்தாலும் இந்த பூமியை விட்டு அந்தரமா மேலே நிற்பான்.
பூமியில் ஓட்டி தான் நிற்கணும். இல்லை பசி எடுத்தா சோறு இல்லாதையா இருப்பான்? இல்லை. ஆனா அவன் எதுக்காக சொல்றான்னா, நீ அதை விட்டுடு இதை விட்டுடுன்னுட்டு நீ அந்த மாதிரி சொல்றது உனக்கு இனிமையா இருக்கும். அவர்கள் பேர்ல மதிப்பு வச்சு இன்னும் கொஞ்சம் தாராளமா கொடுப்பீங்க. இதெல்லாம் சரியா உணர்ந்து கொண்டா நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யத்தகாது என்ன என்று தெரிந்து கொண்டு முடிவு வச்சுக்கணும். ஒவ்வொன்றியும் அந்த முடிவுப்படியே வாழ்க்கையை நடத்தி வர்ற போது தானாகவே எல்லாம் சரியாயிடும். இப்போ அந்த அந்த கவியை பாட்டிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். வையகம் வாழ்களுடன் பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெருங்கோள்கள். அதேதான் இப்ப சொன்னேன்னு, அதுதான். பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெருங்கோள்கள் பிறப்பு இறப்பிடை மனிதன் பிற உயிர் அனைத்தும். பிறப்பு இறப்பிடை மனிதன் பிற உயிர் அனைத்தும். பிறப்பு இறப்பிடை மனிதன் பிற உயிர் அனைத்தும். சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால். சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால் செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில். செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில். போரியக்க காரணமாம் தான் தனது என்னும். போரியக்க காரணமாம் தான் தனது என்னும். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம் வாழ்வின். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் மயக்கம் வாழ்வின். வேரளிக்கும் அர்குணங்கள் 5 படி செயல்கள். வேரளிக்கும் அர்குணங்கள் 5 படி செயல்கள். விளையாது நட்பு அன்பு கருணை இவை ஓங்கும். தானாகவே இதுதான் தூய்மையான வாழ்க்கையை அனுபவிப்பது. தெரிந்து கொள்வது மாற்றம் இல்லை, தெரிந்து கொண்டதை நடைமுறையில் பயன்படுத்தி வந்தோம்னா நாம் உண்மையிலேயே தூய்மையாக தான் இருக்கோம். தெரியாத தனமாக ஏதோ செயல் செய்தோம், பதிவாகி போச்சு. இப்போ தெரிந்து கொண்டு ஒரு பதிவாக நீக்கிக்கொள்ளலாம். அதுவும் ஒரே நாளில் எல்லாத்தையும் கழுவிட முடியும்னா கழுவ முடியாது. படிப்படியாக வாழ்க்கையில் செயல்பட்டு தான் ஆகணும். அதுவரையில் வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியாகவும் பொறுமையோடும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இம்மாதிரியான முடிவோடு வாழற போது அதை விட ஒரு அமைதியான வாழ்வு இல்லை, இன்பமான வாழ்வு இல்லை என்று சொல்லி இந்த சப்ஜெக்ட், இந்த பொருளை பற்றிய ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். அதன் பிறகு எந்த சமயத்தையும் கடும் சொல்லு இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இன்சொல்லாக பழகிறோமோ அந்த அளவுக்கு நட்பு ஓங்கும். நட்பு எந்த அளவுக்கு எத்தனை பேரோட நாம் நட்பு இருக்குதோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு வலு. அதே போல வெறுப்புணர்ச்சி என்பது எங்கேயும் இருக்கக்கூடாது. நீங்க சும்மா காலையில் உட்கார்றீங்க, சாயங்காலம் உட்கார்றீங்களா, வெறுப்புணர்ச்சி 6 பேர்ல இருந்தாலும் சரி, உடனே அவர்களை மனசுல நினைச்சு வாழ்த்துங்க. ஒரு 4 தடவை வாழ்த்துங்க. இப்படி ஒரு 2-3 நாள் 4 நாள் செய்துட்டா அந்த வெறுப்புணர்ச்சி போயிடும். வெறுப்புணர்ச்சி என்பது உள்ளத்துல நாம் வைக்கிற போது நம்முடைய ஜீவகாந்தத்தை எரிவு நிலைக்கு கொண்டு வரும். அதாவது வேஸ்ட் ஆயிடும், அது கலைஞ்சி போடும். அதனால அதுக்கு ஒரு பாய்சன் தானே, விஷம் தானே தவிர அதில் ஒரு நன்மை இல்லை. அதனால வெறுப்புணர்ச்சியே நாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கூடுமான வரையில் பார்க்கணும். இது எல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்குதுன்னு பாருங்க. நாமே தான் நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக மாற்றிக்கொள்ளணும். எங்கேயோ இருந்து துன்பம் வருது நன்மை வருதுன்றது இல்லை என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.